ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ஐஎன்எம்மில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரிகள் டேஸிலிருந்து வேதாரண்யம் நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டன அப்படின்னு பார்த்தோம்னா அது திருச்சிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் என்ற அமைப்பை 1961 ஒரு பிரிட்டிஷ் வழக்கறிஞரால் நிறுவப்பட்டது. அவர் பெயர் பீட்டர் பெனிஷன். அடுத்தது, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. லாலா லஜபதி ராய் ஒரு சிறந்த பேச்சாளர். காரணம், அவர் ஒரு டசன் புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார். ஒரு டசன்னா எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12 இருக்கும். மேலும் பல பத்திரிகைகளின் பதிப்பாசிரியராக இருந்துள்ளார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. சிறந்த பேச்சாளர் அப்படின்னா அவர் புத்தகம் எழுதியிருக்கலாம், பதிப்பாசிரியராகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் மேடையில் ஏதாவது தனது பேச்சு திறமையை நிரூபித்தாதான் அது காரணமாக அமையும். வேணா காரணத்தை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலுள்ள கூற்றை இரண்டாவதாக படித்து பாருங்கள். இரண்டுக்குமே ஒத்து போகிற மாதிரி இருந்தால் அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடையாக இருந்திருக்கும். இது ஆப்ஷன் பி சரியான விடை. கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போதுன்னு பார்த்தோம்னா 2 பிப்ரவரி 2006. 2 பிப்ரவரி 2006. இதையே எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. MGNERA இதை சொல்லி கொடுப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. கல்கத்தாவின் மேயரான பிறகு CR தாஸ் யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ். கல்கத்தாவின் மேயரான பிறகு CR தாஸ் யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்தார்? சுபாஷ் சந்திர போஸ். கீழ் குறிப்பிட்டவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுவினரை நுண்ணிய சிறுபான்மையினர் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டஃப்ரின் பிரபு. அதாவது கீழ் குறிப்பிட்டவர்கள் இதில் யார் பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுவினரை நுண்ணிய சிறுபான்மையினர் என்று கூறியவர் யாருன்னா டஃப்ரின் பிரபு. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான வாக்கியங்களை குறியீட்டிலிருந்து தேர்வு செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். 1929 பிப்ரவரி 18 அன்று சைமன் குழு சென்னைக்கு வந்தது. நீதி கட்சியில் இருந்த ராமசாமி முதலியார் சைமன் குழுவை வரவேற்றார். வேதாரண்யம் யாத்திரைக்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறை தண்டனை பெற்றார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை அமைத்தார். இதில் 1, 2, 3 சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இதில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி கிடையாது, அது கப்பல் கழகம். அதை நிறுவியிருப்பார். அடுத்தது, கீழ்கண்ட வாக்கியங்களில் எந்த வாக்கியம் சரியானவை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்கள். கிரிப்ஸ் தூதுக்குழு அரசியல் நிர்ணய சபை அமைக்க பரிந்துரை செய்தது அப்படிங்கிறதான் தவறான விடை. கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்லியிருக்காது, கேபினட் தூதுக்குழு தான் சொல்லியிருக்கோம். மாற்றத்தை விரும்பாதோர் எவ்வாறு அழைக்கப்பட்டவர்? மாற்றத்தை விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 1, 2, 3 மட்டும். சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அன்சாரி, ராஜேந்திர பிரசாத். மாற்றத்தை விரும்பாதோர். மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னா சட்டசபையில் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கிறது தான் மாற்றத்தை விரும்பாதோர். மாற்றத்தை விரும்புவோர் யாருன்னா தேர்தலில் போட்டியிட்டு ஆங்கில அரசு மூலமாக மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரதான் மாற்றத்தை விரும்புவோர். கீழ்காணும் இணைகளில் எது அல்லது எவை சரியாக இணைக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனவாரியான அரசு ஆணை 1921. பணியாளர் தேர்வு வாரியம், பனகல் அமைச்சரவை. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. நீதி கட்சி தோல்வி அடைதல் இது 1935 கொடுத்துருக்காங்க. 35 கிடையாது, 37. அதனால் 4 மட்டும். அடுத்தது பொறுத்துக. திட்டமிடலும் ஏழைகளும்
இதை சொன்னது இந்த நூலை எழுதுனது வந்து பிஎஸ் மின்ஹாஸ். ஜனநாயக சமத்துவம் இது ஜவஹர்லால் நேரு. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் பிசி மஹல்நோபிஸ். 1991 ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை வந்து பிவி நரசிம்மராவ் காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொரு தடவை பாருங்கள், திட்டமிடுதலும் ஏழைகளும் இது வந்து பிஎஸ் மின்ஹாஸ். ஜனநாயக சமத்துவம் இது ஜவஹர்லால் நேரு. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் பிசி மஹல்நோபிஸ். 1991 ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை பிவி நரசிம்மராவ். பின்வரும் தொடர்களில் சரியான காலவரிசை எதுன்னு பார்த்தோம்னா சுதேசி இயக்கம், தன்னாட்சி சங்கம், சைமன் குழு, இந்திய தேசிய இராணுவம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கீழ்காண்பவர்களுள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திரபோஸ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்ததா பொறுத்துக. 1909 ஆண்டு சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா அது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வந்திருப்பாங்க. 1919 சட்டம் வந்து மாநிலத்தில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. 1935 ஆண்டு சட்டம் வந்து அனைத்து இந்திய கூட்டாட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. 1947 ஆண்டு சட்டம் இந்திய செயலர் பதவி நீக்கப்படுதல் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை சிங்கப்பூரில் வைத்து சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ் பிஹாரி போஸ். இன்னொரு தடவை பாருங்க, இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை சிங்கப்பூரில் வைத்து சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தவர் ராஜ் பிஹாரி போஸ். ராஜ் பிஹாரி போஸ். இந்தியாவில் வாகாபி இயக்கத்தின் தலைவராக ரே பரேலியை சார்ந்த சையது அகமது யாருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் வஹாப். அப்துல் வஹாப். இன்னொரு தடவை பாருங்க, இந்தியாவில் வாகாபி இயக்கத்தின் தலைவரான ரே பரேலியை சார்ந்த சையது அகமது யாருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டார் பார்த்தோம்னா அப்துல் வஹாப். இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை சிங்கப்பூரில் வைத்து சந்திரபோஸிடம் ஒப்படைத்தவர் ராஜ் பிஹாரி போஸ். அடுத்தது பொறுத்துக. அன்னி பெசன்ட் என்னன்னு பார்த்தோம்னா காமன்வெல்த் பத்திரிகை எழுதியிருப்பாங்க. பிபின் சந்திரபால் நியூ ஆசியா. பூபேந்திரநாத் தத் அவர் வந்து யுகந்தர் எழுதியிருப்பாங்க. திலக் வந்து கேசரி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எத்தனை பார்த்தோம்னா 72. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 22 பேர். 22 பேர். எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் 1906 ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அது டாக்காவில் ஏற்படுத்தப்பட்டது. எப்போது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மே 29, 1932. சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது மே 29, 1932. கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1924. கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1924. இந்த ஆண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதே 1924 தான் காந்தியடிகள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக பொறுப்பு வகிச்சிருப்பாரு. என்ன மாநாடுன்னு பார்த்தோம்னா பெல்காம் மாநாடு. அடுத்தது ராஜீவ்காந்தி அறிவுசார் சொத்துரிமை சட்டப்பள்ளி அமைந்துள்ளது டேஸ் நகரில் டேஸ் மாநிலத்தின் பார்த்தோம்னா அது கார்பூர் நகரில் மேற்கு மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ராஜீவ்காந்தி அறிவுசார் சொத்துரிமை சட்டப்பள்ளி அமைந்துள்ளது டேஸ் நகரில் டேஸ் மாநிலத்தில், அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் கார்பூர் நகரில் அமைஞ்சிருக்கு. 1967 காங்கிரஸ் ஆட்சி வீழ்ச்சியடைய காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தோம்னா மொழி பிரச்சனை. 1967 காங்கிரஸ் ஆட்சி வீழ்ச்சியடைய காரணமாக இருந்தது மொழி பிரச்சனை. இடைக்கால அரசாங்கம் நேரு தலைமையில் பொறுப்பேற்ற நாள் செப்டம்பர் 2, 1946. செப்டம்பர் 2, 1946.
1932 வகுப்புவாத அறிக்கையினை அறிவித்த இங்கிலாந்து பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா ராம்சே மெக்டொனால்டு. 1932 வகுப்புவாத அறிக்கையை அறிவித்த இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. இள வங்காள இயக்கத்தை நிறுவியவர் ஹென்றி விவியன் டெரோஷியோ. இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர் ஹென்றி விவியன் டெரோஷியோ. அடுத்தது பொறுத்துக. சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928, தண்டி யாத்திரை 1930, பூனா ஒப்பந்தம் 1932. நாட்டிய தேசிய பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு 1959. நாட்டிய தேசிய பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு 1959. முஸ்லீம் லீக் கட்சியின் எந்த கூட்டத்தில் இரு தேச கோட்பாடு முன்மொழியப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா லாகூர். இரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ். இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என கூறியவர் சுபாஷ் சந்திர போஸ். நீதி கட்சி எந்த ஆண்டு துவக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1916. நீதி கட்சி எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? 1916. உலக வரலாறு பார்வை என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. Who wrote the book of Glimpses of the World History? இதெல்லாம் ஜவஹர்லால் நேரு. அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா சர் சையது அகமது கான். அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் சர் சையது அகமது கான். ஃபகீஸ் கிருத்திகாரணி சபாவை அமைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். ஃபகீஸ் கிருத்திகாரணி சபாவை அமைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். 1939 முற்போக்கு கட்சியை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா அது சுபாஷ் சந்திர போஸ். எந்த இரு தலைவர்கள் லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு ஹரிஜன்களின் நிலையை எடுத்துரைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டும். அதாவது டாக்டர் அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசன் தான் லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் ஹரிஜன்களின் நிலையை எடுத்துரைத்தார். இதையே மாற்றி கேட்கலாம். டாக்டர் பிஆர் அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசனும் எந்த வட்டமேசை மாநாட்டில் ஹரிஜன்களின் நிலையை எடுத்துரைத்தனர் அப்படின்னு கூட கேட்கலாம். இதை மாற்றிக்கூட கேட்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் தெரவாக படித்தாதான் மற்ற எல்லா கொஸ்டினாக இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும். வேரியஸ் டைமென்ஷன்லையும் யோசிக்க பாருங்கள், அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ்காணும் வாக்கியத்தில் தவறானதை கூறுக. என்னன்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக் எனும் கட்சியை துவக்கினார். நடைப்பயணமாக அவர் இந்திய எல்லையை கடந்து காபூல் அடைந்தார். அவர் ஹிட்லரின் உதவியாளரான ராபின் டாப்பை சந்திக்கவில்லை. ஜப்பானின் பிரதம மந்திரி டோஜோ இவருக்கு அழைப்பு விடுத்தார். இதில் 1, 2, 4 அனைத்துமே சரி, ஆனால் 3 மட்டும் தவறு. அவர் சந்திச்சிருப்பார். இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். யாரை சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரின் உதவியாளர் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் சந்தித்த ஹிட்லரின் உதவியாளர் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அது ராபின் டாப். இதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஜப்பானின் பிரதம மந்திரி சுபாஷ் சந்திர போஸ் சந்தித்தாரா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. 1940 லாகூர் மாநாட்டில் முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றியது. காரணம், ஜின்னா முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் இல்லை எனவும் தனிநாடு தேவை எனவும் அறிவித்தார். இதில் இரண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான கூற்றை விளக்குகிறது. ரீசன் அசர்ஷனை விளக்குது. ஆர் ஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அசர்ஷன்னா ஏ, ஆர்னா ரீசன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை திருத்திக்க பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.